ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் அதிகமாக நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கலங்குகிறீர்களா? இனி நான் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. யோசுவா 1:9 கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், மோசையின் இழப்பு நிமித்தம் யோசுவா திகைத்து போய் நின்றார். இனி என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் யோசுவாவை தேற்றி இஸ்ரவேல் ஜனங்க கண்களுக்கு முன்பதாகவே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் எங்களோடு இருக்கும் போது போகும் இடமெல்லாம் நம்மை மேன்மையாகவே நடத்துவார். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம யோசேப்பை பார்ப்போமானால் தன் சொந்த சகோதரனாலே கைவிடப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியா யோசேப்பை மேன்மைப்படுத்தி நடத்தினார். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் வெற்றியை கட்டளையிடுவார். உங்களை கைவிட்டவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்கிறான விசுவாசிக்கிறான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலாய் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே.